நேற்று தாவேக தலைவர் தளபதி விஜய் பேசியதை பற்றி உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்டதும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் நீ இதில் தலையிடக்கூடாது என்றும் திமிராக சவால் விட்டுள்ளார் உதயநிதி. தளபதி விஜய் பேசியது உனக்கும் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை சந்திப்பதற்காக பரந்தூர் வந்தடைந்தார். பொடவூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தாவேக தலைவர் தளபதி விஜய் பரந்தூர் வந்தடைந்தார். தனியார் மண்டபத்தில் தொண்டர்கள் தளபதி விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்கள் மத்தியில் பேசிய தளபதி விஜய் கிட்டத்தட்ட 910 நாட்களுக்கு மேல் உங்க மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் போராட்டத்தை பற்றி ராகுல் என்ற சிறுவன் பேசியதை கேட்டேன். அந்த குழந்தையின் பேச்சு மனதை ஏதோ செய்தது. உடனே உங்கள் எல்லோரையும் பார்க்க வேண்டும் என தோன்றியது. உங்களுடன் பேச வேண்டும் என தோன்றியது. உங்கள் எல்லோருடனும் நான் நிற்பேன், தொடர்ந்து நிற்பேன். ஒவ்வொரு வீட்டிற்கும் மிக முக்கியமானவர்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள். அதுபோல்தான் நம் நாட்டிற்கும் மிக முக்கியமானவர்கள் உங்களை போன்ற விவசாயிகள். உங்களை போன்ற விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு என் பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற முடிவுடன் இருந்தேன். உங்களது வீட்டில் இருக்கும் மகனாக என் கள அரசியல் பயணம் உங்கள் ஆசீர்வாதத்துடன் இங்கிருந்து தொடங்குகிறது. நம் முதல் மாநில மாநாட்டில் கட்சியின் கொள்கைகளை எடுத்து சொன்னேன். சூழலியல் மற்றும் கால்நிலை நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். இதை நான் இங்கு சொல்வதற்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக அல்ல. அதே மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றி இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினேன். அது மட்டுமில்லாமல் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம் விவசாயிகளை பாதிக்கும் இத்திட்டத்திற்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம் என சொல்லியிருந்தோம். அதை இங்கு மீண்டும் வலியுறுத்துகிறேன். இந்த பிரச்சனையில் நான் உங்களுடன் உறுதியாக நிற்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.